அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பிழையின்றி வாசித்தல் கோடைக்கால பயிற்சியில் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் 100 சொற்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் வழங்கியிருக்கிறேன். அதாவது அகர வரிசை ஆகார வரிசை இடம்பெறக்கூடிய 100 சொற்கள் இதில் வழங்கியிருக்கிறேன். இந்த சொற்களை எவ்வாறு எழுத்தை கூட்டி படிக்கணும், அந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்கணும், எவ்வாறு எழுதணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோவாக வழங்கியிருக்கேன். அதனால் இந்த 100 சொற்களையும் 5 வயதிலிருந்து யாரெல்லாம் தமிழ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்களோ அவர்கள் எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நமக்கு உயிர் கொடுக்கறது யார்? அம்மா. இந்த அம்மா தான் முதல்ல வரும். அப்போல்லாம் நாங்கள் படிக்கும் பொழுதுலாம் அம்மா, அப்பா, ஆலமரம், படம், பட்டம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பேட்டர்ன் மாறி இருக்குது. இப்போ நம்ம நான் அந்த வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன். அந்த வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிக்கிறது, எவ்வாறு எழுதுவது என்பது காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் பாருங்கள் 2 கோடு நோட்டு தான் கொடுத்துருக்கேன் பயிற்சிக்கே, இதை எழுதுறதுக்கே. அப்போ தான் இடையில எழுதும்பொழுது எவ்வாறு எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், அ இம் மா, இதை எப்படி சொல்லணும்? துணைக்கால் இருக்குது. அப்போ இது ஆகார வரிசை. அப்போ இந்த எழுத்தை எழுதும்பொழுது மாலா 2 கோட்டில் பாருங்கள், இந்த 2 கோடும் இணைஞ்சி எழுதணும். அதே போல் துணைக்கால் நல்லா கொம்பு வச்சு அழகாக எழுதணும். இது போல் தான் மா போடணும். அ இம் மா, அம்மா. ஆ, இது என்னது? நெடில். ஆ டு, குறில், ஆடு. அதுபோல் அ இப் பா. இப்போ பா என்னது? நெடில். மற்றதெல்லாம் இது குறில், இது மெய் எழுத்து. அப்போ எப்படி சேர்த்து படிக்கணும்? ஆ இப் அப் பா, அப்பா. அதுக்கடுத்து ஆ மை, ஆமை. ஆ நி இல், அணில். அப்போ இந்த கொக்கி மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, கீழ் விலங்குன்னு சொல்லுவோம். இது இருந்தால் அது ஈ வரிசை எழுத்து. அ நி இல், அணில். ஆ ரு, ஆறு. அ ர ச இன். இப்போ சாலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் போடணும். கரெக்டாக முதல்ல பாதி வச்சு இது போல் எழுதணும். ஆனால் சில பேர் என்ன எழுதுகிறாங்கன்னா இப்படி எழுதுகிறாங்க. இது தவறு. இது போல் தான் எழுதணும். அரசன். ஆ நீ, ஆணி. ஆ இத்தை, அத்தை. ஆ சா இன், ஆசான். ஆ இன் ந இன், அண்ணன். ஆ இந்தை, ஆந்தை. இந்துக்கு பக்கத்தில் இந்த தையை தை அப்படின்னு தான் சொன்னோம், ஆந்தை. ஆ இம் மீ, அம்மி. ஆ ல ம ர இம், ஆலமரம். அ இல் லி, அல்லி. ஆ சா இன், ஆசான். ஆ இன் ந இம், அன்னம். இதில் பாருங்கள் எல்லா எழுத்துக்களுக்குமே இடம்பெற்றிருக்கும். ஆ ஹா ய இம், ஆகாயம். குறில், நெடில் எல்லாமே இந்த சொற்களில் இடம்பெற்றிருக்கும். அ இன் நா சி, அன்னாசி. இப்போ இது நெடில். ஆ இப் ப இம், ஆப்பம். அப்போ நம்ம இதில் பாருங்களேன், இப்போ எப்படி போடுறோம்? அந்த 2 கோடும் நல்லா நேர் கோட்டில் இருக்கணும். அதுபோல் இம்மும் அப்படி தான். கா போடுறோன்னு வச்சிங்களேன், அப்படி தான். இந்த முதல் கோடு பாதி வரணும். அடுத்தது நீட்டி முழுசு இப்படி போடணும், கா. அதே போல் தான் சாவும். தா, நான் இப்படி 2, அதாவது துணைக்கால் மாதிரி போட்டு இந்த பாதியில் வரணும் நான். அதுபோல் 2 சுழினா இப்படி போட்டு கொம்பு வச்சு போடணும். 3 சுழினா இது போல் போட்டு கொம்பு வச்சு போடணும். இப்படி இந்த எழுத்துக்களை நல்லா அந்த எழுத்துக்களுக்கு உரிய வடிவத்தில் நாம் எழுதணும். அப்போ தான் நமக்கு எழுத்து அழகாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா க இல், கல். இது குறில். இதே காவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டோம்னா கா இல், கால். க இன், கண். கா லா இன், காளான். அப்போ இதை கா லா 2 சேர்த்தா காலா. இன், இன்னை 3 சேர்த்தோம்னா காளான். அதுபோல் க ட இல், கடல். க இன் நீ இர், கண்ணீர். க ர ஹ இம், கரகம். கா ஹ இம், காகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் புழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள், நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். க டி
ஹா ர இம் கடிகாரம். க த வு கதவு. அப்போ இந்த டி எப்படி போட்டிருக்கும் பாருங்கள். இப்படி நேர்கோட்டில் போட்டு இப்படி போடணும் டி. அதுக்கடுத்து சா வரிசையில் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம். சொற்களை ச இ க ர இம் சக்கரம். ச இன் ந இல் சன்னல். ச இட் ட இம் சட்டம். சா த இம் சாதம். சா வந்து நெடில். ச இன் த ந இம் சந்தனம். இப்போ இதில் வந்து 5 எழுத்து இருக்குது. ச இன் சன், த சந்த, ந சந்தன, இம் சந்தனம். அதுபோல் தான் சேர்த்து படிக்கணும். அதுபோல் பாருங்கள். சா இம் சாம், பி சாம்பி, ரா சாம்பிரா, நீ சாம்பிராணி. இதுபோல் நம்ம சேர்த்து படிக்கணும். அதற்கடுத்து ச இங்கு சங்கு. ச இட்டை சட்டை. அதற்கடுத்து த இந்தை தந்தை. இது வந்து தா தா இத் தா தாத்தா. த இம் பி தம்பி. தா ம ரை தாமரை. த வ லை தவளை. த இச் ச இர் தச்சர். த ரா சு தராசு. த இங் க இம் தங்கம். இப்போ இந்த சு எப்படி போடுறோம்? இப்படி போட்டு கீழே ஒரு கோடி இழுத்துறோம். த மீ இழ் தமிழ். இந்த இழ் வந்து சிறப்புழா. இதை வந்து சில பேர் லா லான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மா போடுற மாதிரியே போட்டு கீழே கொண்டு வந்து இது போல் இழுக்கணும். அதான் ழகரம், சிறப்பு ழகரம். இது வந்து தமிழ் எழுத்துக்களுக்கே உரியது, சிறப்பு ழகரம். த இங்கை தங்கை. த இ இர் தயிர். த இன் நீ இர் தண்ணீர். அதற்கடுத்து நா வரிசை. தாவுக்கு அடுத்து வரும் இல்லைங்களா, தானா, அந்த வரிசை. இந்த நா மட்டும்தான் மொழிக்கு முதல்ல, அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னாடி இந்த தன்னகரம் மட்டும்தான் வரும். மற்ற 2 சுழினா 3 சுழினா வராது. பாருங்க. ந இண்டு நண்டு. ந இத்தை நத்தை. ந ரி நரி. நா. அப்போ நாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் அதை எப்படி உச்சரிக்கிறோம்? நா. நா ஹ இம் நாகம். ந இத்தை நத்தை. ந ஹ இம் நகம். அதாவது இந்த துணைக்கால் போடாத போட்டோம்னா நகம்னு சொல்கிறோம். நம்ம விரலில் இருக்கக்கூடிய நகத்தை சொல்கிறோம். அதே வந்து துணைக்கால் போட்டால் நாகம், பாம்பை குறிக்குது. அதுக்கடுத்து நடி. ந டி நடி. நாடு நாடு. ந ட ந இம் நடனம். நா இட் டி ய இம் நாட்டியம். அதற்கடுத்து பாவரிசையில் பார்த்திங்கன்னா ப இல் பல். இந்த பாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போடுறோமா, போட்டால் அதை எப்படி உச்சரிக்கிறோம்? பா. அப்போ பா இல் பால். ப இம் ப ர இம் பம்பரம். சேர்த்து படிப்போம் பாருங்கள். ப இம் பம் ப பம்ப ர பம்பர இம் பம்பரம். அதுபோல் சேர்த்து படிக்கணும். ப இப் பா பாப்பா. ப ட இம் படம். இந்த பாவுக்கும் பக்கத்தில் துணைக்கால் போட்டால் பா ட இம் பாடம். ப இட் ட இம் பட்டம். பா இர் பார். ப லா இப் பலா. ப ழ இம் பலா பழம். அதுபோல் பா இ பாய். ப இக் க இம் பக்கம். இந்த பாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டோம்னா பாக்கம், அதாவது பட்டினப்பாக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு ஏரியாவை குறிக்கக்கூடியது. பா இ க இம் பாக்கம். ப இன் நீ. மேல் விலங்கு சுழிச்சிருக்கு இல்லைங்களா, அப்போ அதை எப்படி உச்சரிக்கணும்? நீன்னு சொல்லணும். பன்னீர். பா ஹ இர் கா இ பாகற்காய். எப்படி சேர்த்து படிப்போம்? பா ஹ பாக, இர் பாகர், கா பாகற்கா, ஈ பாகற்காய். அதுபோல் நம்ம சேர்த்து படிக்கணும். மா இன் மண். இந்த மாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டோம்னா மா. மா இன் மான். ம
ட இம் மடம் மா ட இம் மாடம் ம இட்ட இம் மட்டம் மா இம் ப ழ இம் மாம்பழம். அதாவது மா இம் மாம் ப மாம்ப ழ மாம்பழ இம் மாம்பழம். அதுபோல் பெரிய ஒரு 4, 5, 6 எழுத்துக்கள் வந்தாக்க இது போல் சேர்த்து படிக்கணும். ம ல இர் மலர் ம ர இம் மரம் ம லை மலை மாவுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் என்ன வரும்? மா லை மாலை ம நீ மணி மா மாமா ம இல் மயில் மாதுளை மாதுளை. அதற்கடுத்து வகர வரிசையில் வா இண்டு வண்டு வா இத்து வாத்து வலை வலை வா. இப்போ இதெல்லாம் நெடில் வா இல் வால் வ ந இம் வனம் வாழை வாழை வ ய இல் வயல் வலை ய இல் வளையல் வ இன் ந இம் வண்ணம் வா ந இம் வானம். இது வனம் காடு, இது வானம் ஆகாயம். வா ந வி இல் வானவில் வா ச இல் வாசல்னால் நம்ம நிலைவாசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுபோல் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 100 சொற்களுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்களை தான் உங்களுக்கு வழங்கியிருக்கேன். அதனால் இந்த சொற்களை ஒரு 5 தடவை சொல்லிக்கிட்டே எழுதி எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லி எழுதணும். அப்போ தான் நமக்கு எழுத்துக்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். அதுபோல் எழுதி 5 தடவை எழுதிட்டு அப்புறம் பார்க்காத ஒரு தடவை எழுதணும். இதுபோல் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுத்திங்கன்னா இந்த தமிழ் வாசித்தல் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதற்கு அடுத்த வீடியோவில் இ வரிசையில் வரக்கூடிய சொற்களை எழுதி உங்களுக்கு வீடியோ வழங்குகிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பார்த்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ இதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி.